இங்க எல்லாத்தையும் தாண்டி வாக்கு சதவீதம் வெற்றியை தீர்மானிக்குமா? சுருக்கமான கருத்தை எதிர்பார்க்கிறேன். நான் வர மணிகண்டன், நிறைவு கருத்து உங்களோட தான். சுருக்கமா இல்ல, இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க திமுகவுக்கு சாதகமாகத்தான் களம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரமா இருக்கட்டும் அல்லது வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரமா இருக்கட்டும், இந்த இரண்டு விவகாரங்கள்லையும் உண்மை நிலை என்ன, கடந்த 50 ஆண்டுகளாக அந்த மக்களினுடைய யதார்த்த வாழ்நிலை என்ன அப்படின்ற இடத்துல இருந்து தான் மக்கள் யோசிச்சு இதற்கு முந்தைய தேர்தலையும் வாக்களிச்சிருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர், வனத்துறை அமைச்சர், நான் காட்டுக்கு பார்க்க போனேன், பேரலா இருந்துச்சு, என்னப்பா இப்படிலாம் இருக்கு, எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டு போறாராம். யார்கிட்ட? போலீஸ்காரங்கிட்ட கேட்கிறாராம். இவர் அமைச்சர், இவர் உத்தரவு போட்டா உடனடியா அதை சீஸ் பண்ண போறாங்க, அல்லது காவல்துறையினர் அதை கண்ணில் பார்த்தா உடனடியா சீஸ் பண்ணிருக்கணும். ஆமாங்க, ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இது நீண்ட கால சிக்கல் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல சார் குறிப்பிட்டாரு லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ இது இல்லாம ஒண்ணு நடக்காது அப்படின்றாரு. குஜராத்ல முந்திரான்னு ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த முந்திரா துறைமுகத்துல ஒரு நாளைக்கு சில 100 கிலோக்களாவது பிடிபட்டு கொண்டிருக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான 2988 கிலோ ஹெராயின் பிடிபடுது அப்படின்னா அந்த எம்பி, அந்த எம்எல்ஏ, அங்கிருந்து வந்த பிரைம் மினிஸ்டர், அங்கிருந்து வந்த ஹோம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தொடர்பு தான் நடக்குது. நன்றி குமார். திரு மணிகண்டன், உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா எதிர்பார்க்கிறேன். 55 ஆண்டு கால வரலாற்றுல, திராவிட கட்சி ஆட்சி வரலாற்றுல தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கிறது. இதுல ஒவ்வொரு முறையும் கருணாநிதி சொன்ன வார்த்தை பாருங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது கூத்தாடி ஓட்டு போட்டாங்க, சோற்றால் அடித்த கூட்டங்கள், தமிழர்கள் சோரம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா வந்தவருக்கு பலநாயகம் வென்றது, ஜனநாயகம் தோற்றது, தேர்தலில் திமுக தோல்விகளை இப்படி சொல்லியே மக்களை ஏமாற்றிய திமுக அதிமுக போட்டி இல்லைன்னு சொன்ன உடனே அதிமுக பயந்துச்சுன்னு சொன்னா எப்படி யோசிப்பாங்க? அப்ப மக்களை சொல்லாம சொன்னா திமுக பணம் கொடுக்குது, வேட்டி கொடுக்குது சொல்லும் போது மக்களை திமுக இந்த தேர்தல் வெல்லலாம், 2026 படுகொலை அடைய செய்வோம், எடப்பாடியார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஒரு வெற்றியை கூட பெறவில்லை. அதுதான் வரலாறு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. மக்கள் தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தம். நன்றி சூர்யா, நன்றி மணிகண்டன். விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி மணிகண்டன்.